ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல் எக்ஸலில் கிளாஸ் 17 பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் 17ல் என்ன டாபிக் கவர் ஆகுதுன்னா வியூ டேப். ஓகேங்களா? ஸோ ஹோம், இன்செட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ டேபுக்கு அப்புறம் இருக்கிறது வியூ டேப். ஓகேங்களா? ஸோ இந்த வியூ டேப் பாருங்க இப்படிதான் இருக்கும். ஒர்க் புக் வியூஸ், ஷோ ஆர் ஹைட் வியூஸ், ஜூம், விண்டோ, மேக்ரோஸ் 5 குரூப் ஆஃப் எலிமெண்ட் தான் இந்த வியூ டேப் வந்து இருக்குது. வியூ டேப் அப்படின்னா என்ன டெஃபினிஷன்னா, ஸோ வியூனா என்னன்னா நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம எக்ஸல் ஒர்க் புக்கை வந்து ஃபைனல் அவுட்புட்டாக பார்க்கும்போது நமக்கு ஓவராலாக அந்த ஷீட் எப்படி இருக்குது, அதனோட சைஸ் என்ன, எவ்வளோ ஜூமிங்கில் இருக்குது, ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்க்கறதுக்கு பேர் தான் வியூ டேப். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு பிரிண்ட் ப்ரிவ்யூன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஃபைனல் அவுட்புட் முன்னாடி நம்மளோட எக்ஸல் ஷீட் எப்படி இருக்குன்றதை வியூ பண்ணி பார்க்கறதா வியூ டேப். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் பார் ப்ரொவைட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் ஃபார் வியூவிங் த ஷீட் இன் அன் எக்ஸல் ஒர்க் புக்ஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸல் ஒர்க் புக்கை நம்ம டிஃப்ரெண்ட் வேல வந்து வியூ பண்ணி பார்க்கறதுக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ஆப்ஷன் ஃபார் வியூவிங் டிஃப்ரெண்ட் விண்டோ இன் எக்ஸல். ஸோ நம்ம எக்ஸல் ஷீட்டை வந்து ஒரு ஒர்க் புக்கில் ஒரு விண்டோவில் வச்சு மட்டும் பார்க்காம நிறைய விண்டோஸில் வச்சியும் அரேஞ்ச் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் ஆகுது. ஃபார் என்லார்ஜிங் ஆர் ரெடியூசிங் த சைஸ் ஆஃப் த ஒர்க் ஷீட். ஸோ ஒர்க் ஷீட்டோட சைஸையும் நம்ம ரெடியூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். while it is being viewed and what element in an Excel window should be displayed, the commands for hiding and showing worksheet or on the home tab under ஃபார்மேட் அன்னைட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஹைடு அன்னைட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே நம்ம என்ன ஹைட் அன்னைட் பண்ணுவோம்னா, ஒரு காலம் இல்லை ரோவை வந்து ஹைட் பண்ணி பார்ப்போம், இல்லை அன்னைட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே எப்படின்னா இந்த எக்ஸல் ஷீட்டவே வந்து ஹைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வந்து எங்கே இருக்குன்னா ஃபார்மேட் அன்னைட் இப்படி இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு அந்த டேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷீட்டவே நம்ம ஹைட் பண்ணியும் பார்த்துக்கலாம், வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வியூ டேப்னா ஒரு ஓவராலாக நம்ம ஃபைனல் அவுட்புட் முன்னாடி நம்ம ஷீட் எப்படியெல்லாம் இருக்குன்னு வியூ பண்ணி பார்க்கறதுக்கு தான் வியூ டேப் யூஸ் ஆகுது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒர்க் புக் வியூஸ். ஸோ ஒர்க் புக் வியூஸில் பாருங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதை நம்ம எக்ஸல் ஷீட்டில் பார்க்கலாம். ஸோ எக்ஸலில் வியூ டேப்பில் ஃபஸ்ட்டு ஒர்க் புக் வியூஸ். ஸோ ஒர்க் புக்னா என்ன, இதுதான் ஒர்க் புக். அதாவது எல்லா ஷீட்டும் சேர்ந்தது தான் ஒரு ஒர்க் புக். ஒர்க் ஷீட் சேர்ந்தது தான், கலெக்ஷன் ஆஃப் ஒர்க் ஷீட் தான் ஒர்க் புக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ஒர்க் புக் வியூஸ்னா என்னன்னா, இந்த ஒர்க் புக்கை எப்படிலாம் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற வியூஸ் பேர் வந்து நார்மல் வியூ. எப்போவுமே டிஃபால்ட்டாக இந்த நார்மல் வியூவில் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த நார்மல் வியூவில் தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற ஷீட்டோட பேர் நார்மல் வியூ. அடுத்தது பாருங்க பேஜ் லேஅவுட். இந்த பேஜ் லேஅவுட் ஆல்ரெடி பாருங்க இந்த பேஜ் லேஅவுட்ல இருக்குல்ல. ஸோ இங்க நான் என்ன நடத்தினேன்னா, அதாவது பிரிண்ட் எடுக்கும் போது நம்மளுக்கு எத்தனை ஷீட்டா டிவைட் ஆகும். இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு இது ஓவராலா ஒரு ஷீட் மாதிரி தெரியும். அதே நம்ம பிரிண்ட் கொடுத்தோம்னா இது பாதியிலே கட் ஆகும் இல்லையா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பேஜ் லேஅவுட் நடத்தும் போது. சேம் அதே தான். இப்போ பாருங்க பேஜ் லேஅவுட் கொடுத்தோன்னே, ஸோ பேஜ் லேஅவுட் கொடுத்தோன்னே பாருங்க நமக்கு ஒரு ஷீட் இவ்வளோதான் இருக்கும். ஸோ இவ்வளோ 94 ரோஸ் வரைக்கும் தான் ஒரு ஷீட்டில் இருக்கும். இந்த பக்கம் காலம் பாருங்க ஜே வரைக்கும் தான் ஒரு ஷீட்டில் இருக்கும். இது ஒரு ஷீட், இது ஒரு ஷீட், அப்புறம் இது ஒரு ஷீட், இது ஒரு ஷீட். ஸோ இப்படி ஷீட்டாக டிவைட் ஆகும். இதுதான் வந்து பேஜ் லேஅவுட். நம்ம வந்து இதுதான் நம்ம பிரிண்ட் எடுக்கும் போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஷீட்டாக வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஹெட்டர் ஃபூட்டரும் இருக்கும். ஓகேங்களா? ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் ஆப்ஷனும் பேஜ் லேஅவுட் வியூவில் தான் வரும். ஸோ மறுபடியும் நார்மல் கொடுத்தீங்கன்னா நார்மல் ஷீட்டுக்கு வந்துடும். ஸோ நார்மல் ஷீட்டுக்கு வந்தப்புறமும் அந்த லைன் பாருங்க உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பேஜ் லேஅவுட் கொடுத்தீங்க இல்லையா, ஸோ ஒரு ஷீட் இவ்வளோதான்ட்டு, ஸோ அந்த லைன்ஸும் உங்களுக்கும் தெரியும். அடுத்தது பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ. ஸோ பேஜ் பிரேக் ப்ரிவ்யூன்னா என்னன்னா, நம்ம இப்போ இங்கே ஏதாவது கண்டென்ட் எழுதியிருந்தோம்னா அந்த கண்டென்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ எப்படின்னு பாருங்க, நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பாருங்க இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. டேபிள் கிரியேட் பண்ணிட்டு இப்போ பாருங்க பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ பாருங்க நான் எவ்வளோ தூரம் எனக்கு அந்த டேபிள் இருந்துச்சோ அது வரைக்கும் மட்டும் கட் ஆகி
உங்களுக்கு காமிக்குது. தெரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பேஜ் பிரேக் ரிவ்யூ. எது வரைக்கும் நீங்க கண்டென்ட் எழுதிருக்கீங்களோ அது வரைக்கும் பிரேக் ஆகி அதுக்கு கீழே வந்து எதுவுமே உங்களுக்கு ஷோ ஆகாது. இதுதான் பேஜ் பிரேக் ரிவ்யூ. ஸோ அடுத்தது கஸ்டம் வியூஸ். ஓகேங்களா? ஸோ கஸ்டம் வியூஸ் இருக்கும்போது டேபிள் ஃபார்மேட்ல இருந்தால் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால வந்து நான் நார்மல் ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டேன். ஸோ கஸ்டம் வியூஸ்னா என்னன்னா, நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம தேவையான டைம்ல வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்படின்னா, ஸோ நான் பாருங்க இப்போ வந்து இந்த டேபிள்ல இந்த ரோ மட்டும் செலக்ட் பண்ணி கஸ்டம் வியூஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க ஆட்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆட்ல இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். என்னன்னா டேபிள் ஃபர்ஸ்ட் டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்துட்டு நான் கீழே ஏதாவது இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டேபிள் இப்போ வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் கஸ்டம் வியூவில் போயிட்டு இந்த டேபிள் ஒன்று இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணி ஷோ கொடுத்தீங்கன்னா ஸோ பாருங்க மறுபடியும் எங்கே அந்த டேபிள் இருந்துச்சோ அந்த இடத்துக்கு உங்கள் கர்சர் வந்து கொண்டு வந்துடும். இல்லை பக்கத்து ஷீட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தா கூட நீங்கள் ஷோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு போயிட்டு இதை காமிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேற ஏதாவது கண்டென்ட் டைப் பண்ணும்போது இதை மறுபடியும் பார்த்து டைப் பண்ணணும் போது இந்த மாதிரி கஸ்டம் வியூஸ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சா எப்படி ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் எங்கே வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபுல் ஸ்க்ரீன் வியூஸ். ஃபுல் ஸ்க்ரீன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஹெட்டிங்கு இந்த ரிப்பன் பார் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்குற பாருங்க. ஸோ எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஃபுல் ஷீட்டும் வியூ ஆகும். நமக்கு ரிப்பன் பார் அதெல்லாம் இருக்காது. வேணான்னா எஸ்கேப் கொடுத்துருங்க. ஓகேங்களா? எஸ்கேப் கொடுத்தா நார்மல் மோடுக்கு வந்துடும். ஸோ இதுதான் ஒர்க் புக் வியூஸ். ஸோ இதில் என்ன பார்த்தோம்னா நார்மல்னா நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய ஒர்க் ஷீட் வியூஸு. பேஜ் லேஅவுட்னா இந்த பேஜ் வந்து லேஅவுட்டாக அடுத்தடுத்த பேஜாக பிரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் ஒரு ஷீட் 2 ஷீட் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். பேஜ் பிரேக் ப்ரிவ்யூனா நம்ம கண்டென்ட் எது வரைக்கும் எழுதியிருக்கோமோ அது வரைக்கும் மட்டும்தான் நமக்கு பேஜ் வந்து விசிபிள் ஆகும். கஸ்டம் வியூஸ்னா நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம டேபிள் அதை வந்து ஆட் பண்ணி வச்சுட்டு எங்கே வேணாலும் ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் வியூனா இந்த ஹெட்டிங்கெல்லாம் எதுவும் இல்லாமல் ஃபுல் ஸ்க்ரீனாக வியூ பண்ணி பார்க்கறது தான். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு வியூக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒர்க் புக் வியூஸ். ஓகேங்களா? அடுத்தது ஷோ ஆர் ஹைட். ஸோ ஷோ ஆர் ஹைட்னா ஒன்றா நம்ம ஷோ பண்ணி பார்த்துக்கலாம், இல்லைன்னா அதை ஹைட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக யூஸ் ஆகிறது தான். ஸோ இதை நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த ஷோ ஆர் ஹைடை இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருக்கோம்னா பேஜ் லேஅவுட்ல இந்த கிரிட் லைன் ஹெட்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பிரிண்ட் கொடுத்தோம்னா பிரிண்ட் ஷோ பண்ணி காமிக்கும். வியூனா கிரிட் லைன் வியூ பண்ணி காமிக்கும். வேண்டாம்னா நம்ம வந்து இப்படி கொடுத்தோம்னா கிரிட் லைன் ஹைட் ஆகும். அதே மாதிரி தான் ஹெட்டிங்கு. ஸோ சேம் இதே தான் வியூவில் என்னன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூலர் பார். ஸோ ரூலர் பார் வந்து இப்போ வந்து டிஸ்பிளே இல்லாமல் இருக்கு. ஸோ இது எப்போ டிஸ்பிளே நமக்கு காமிக்கும்னா நம்ம வந்து பேஜ் லேஅவுட் வியூ கொடுக்கும் போது. ஸோ நான் பேஜ் லேஅவுட் வியூ கொடுக்குறேன் பாருங்க. பேஜ் லேஅவுட் வியூ கொடுத்தோன்னே ரூரல் பார் ஆன் ஆயிடுச்சு. ஸோ ரூரல் பார்னா ஒன்றும் இல்லை, இங்கே மேலே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான். இது வந்து எதுக்காகனா சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இந்த பக்கம் இழுத்தேன்னா இந்த ஷீட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக, எவ்வளோ தூரம் இழுக்கிறோமோ அவ்வளோ தூரம் பெருசாகும். இல்லை எவ்வளோ தூரம் நம்ம சின்னது பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு அந்த ஷீட் வந்து சின்னதாகும். ஸோ இந்த மாதிரி ஷீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரூரல் பார் யூஸ் ஆகுது. இது வந்து பேஜ் லேஅவுட் வியூ ஆன் ஆயிருக்கும் போது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? நார்மல் வியூவில் இருக்கும் போது தெரியாது. அடுத்தது கிரிட் லைன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கிரிட் லைனா இந்த மாதிரி லைன்ஸ் தான். ஸோ இது வேண்டாம்னா நம்ம வச்சுக்கலாம், வேணும்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஃபார்முலா பார். ஃபார்முலா பார்ன்றது என்ன சொன்னால் பாருங்க, இங்கே இருக்கதான் நம்ம எழுதுகிற ஃபார்முலா இங்கே ஷோ ஆகும்ல, அதுதான் ஃபார்முலா பார். ஸோ இது வேண்டாம்னா நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஹெட்டிங். ஹெட்டிங்ன்றது ரோவோட ஹெட்டிங், காலமோட ஹெட்டிங். ரோவோட ஹெட்டிங் 1 2 3ன்னு இருக்கு, காலமுக்கு ABCDன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹெட்டிங்கை நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெசேஜ் பார்ன்றது நமக்கு இங்கே மெசேஜ் பார் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஹைட் ஷோ பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஷோ ஆர் ஹைட் ஆப்ஷன். ஸோ ஒன்ஸ் ஒரு ஆப்ஷனை வந்து ஷோ பண்ணியும் பார்த்துக்கலாம், இல்லை நம்ம ஹைட் பண்ணியும் பார்த்துக்கலாம். எப்படி அந்த ஷீட் வியூ ஆகுதுன்றதுக்காக தான் இந்த ஷோ ஆர் ஹைட் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஜூம் பார். ஓகேங்களா? ஜூம் பார்.
ஸோ இங்க இருக்கு பாருங்க ஜூம் பார். இந்த ஜூம் பார் நம்ம இங்க பாருங்க கீழே நம்ம வந்து டூல்ஸ் பார் நடத்தும் போதையும் சொல்லியிருக்கேன், ஜூம் இன் ஜூம் அவுட் எவ்வளோ மினிமம் சைஸ் இருக்கு, எவ்வளோ மேக்ஸிமம் சைஸ் இருக்கு. ஸோ மினிமம் சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 10%, மேக்ஸிமம் சைஸ் வந்து எவ்வளோனா 400%. நம்ம நார்மலா நம்ம ஷீட்டை எவ்வளோ தூரம் வச்சு பார்ப்போம்னா 100%. 100%ன்றது மிட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் நார்மல் வியூன்னு சொல்லுவாங்க. நார்மல் வியூன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து எவ்வளோனா 100%. ஸோ இங்க ஜூம் அப்படின்னும் போது என்னன்னா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்ல நம்ம ஜூம் பண்ணி வச்சுக்கிறது. நீங்க கர்சரை இங்க மூவ் பண்ணாலையும் ஒண்ணுதான், இந்த இடத்துல நீங்க கொடுத்தாலே ஒண்ணுதான். பாருங்க நான் இப்ப 75% கொடுத்து ஓகே கொடுத்துறேன், இது ஆட்டோமேட்டிக்கா 75ல மாறிடுச்சா, நமக்கு பேஜும் சின்னதா மாறிடுச்சா. ஸோ அது மாதிரிதான். ஸோ இங்க இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம வேணும்னா கஸ்டம் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ கஸ்டம் ஆப்ஷன்ல நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்க 200 மட்டும் தான் இருக்கா, ஒரு 250 கொடுக்குறேன். ஸோ 250 இங்கேயும் 250 மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபிட் செலெக்ஷன் அப்படின்னா என்னன்னா 400%. அதாவது நம்மளோட ஜூம் லாஸ்ட் ஜூமிங் சைஸ் இருக்குல்ல மேக்ஸிமம் 400. ஸோ அந்த 400%. ஓகேங்களா? ஸோ இதுல நார்மல் 100%. அடுத்தது 100%. நீங்க எவ்வளவு ஜூம் இன் ஜூம் அவுட்ல இருந்தாலே 100 கொடுத்தீங்கன்னா 100%ல இருந்திருக்கும். ஸோ நான் இப்போ இங்க கர்சர் இப்படி நான் ஊத்தி வச்சிட்டேன், 100% கொடுக்குறேன். பாருங்க 100% வந்துருச்சு. அடுத்தது ஜூம் டு செலக்ஷன்னா, நான் இப்போ கர்சரை இந்த இடத்துல வச்சுட்டு ஜூம் டு செலக்ஷன் கொடுத்தோம்னா நம்ம கர்சர் இருக்கிற இடம் மட்டும் நமக்கு ஜூம் ஆகி காமிக்கும். அதாவது 400% அந்த இடத்துல வந்துடும். அந்த கர்சர் இருக்கிற இடம் மட்டும் நமக்கு நல்ல விசிபிளா தெரியும். ஸோ நான் கர்சரை இங்க வைக்கிறேன், இங்க வச்சுட்டு ஜூம் டு செலக்ஷன் கொடுக்குறேன். பாருங்க அந்த இடம் நமக்கு நல்ல வியூவா தெரியுது. ஸோ இதான் ஜூம் ஆப்ஷன். ஜூம் ஆப்ஷன் ஒன்றும் இல்லை, ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கறது மட்டும் தான். வேணா கஷ்டமாகவும் நம்ம வச்சு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி அது நம்ம டூல்ஸ் பார் நடத்தும் போதே பார்த்துருக்கோம். இதனோட மினிமம் வந்து 10%, மேக்ஸிமம் சைஸ் வந்து 400%, மிட் பாயிண்ட் வந்து 100% நார்மல் வியூ. ஓகேங்களா? அடுத்தது விண்டோ. ஸோ இந்த விண்டோஸ் ஆப்ஷன்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நியூ விண்டோ. நியூ விண்டோனால இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறது ஒரு விண்டோ, அடுத்து நியூ விண்டோன்னும் போது இன்னொரு நியூவா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ நான் நியூ விண்டோ கொடுக்குறேன். பாருங்க பாருங்க இப்போ தெரியுதுங்களா, நம்ம ஓப்பன் பண்ணது புக் 1 மட்டும்தான். அடுத்தது புக் 1ல இன்னொரு ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு, 2ன்னு சொல்லிட்டு 2 எக்ஸல் பேஜ் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நியூ விண்டோ கொடுத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸல் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது அரேஞ்ச் ஆல்னு என்னன்னா, நீங்க எத்தனை விண்டோ ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சேம் டைம்ல அரேஞ்ச் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்க அரேஞ்ச் ஆல் கொடுக்குறேன். அரேஞ்ச் ஆல் கொடுத்தோன்னே நமக்கு 4 விண்டோ ஆப்ஷன் வரும். விண்டோ வியூ ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைல்டு அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த சைட் பை சைட் வியூ ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, வியூ சைட் பை சைட் அப்படின்னாலே ஒன்று தான். இந்த அரேஞ்ச் ஆல் கொடுக்கும்போது டைல் கொடுத்தீங்கனாலே ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல புக் 1 இருக்கு, இந்த இடத்துல இன்னொரு பேஜ் இருக்கு. ஸோ ரெண்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நீங்க ரெண்டும் அட்டன் டைம்ல பார்த்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டல்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க இப்படி வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல ஏதாவது ஒரு கரெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு மாறிடும். ஒரு பேஜில் நீங்கள் கரெக்ஷன் கொடுத்தாலையும் அடுத்த பேஜில் அந்த மாதிரி மாறிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வெர்டிக்கல். ஸோ வெர்டிக்கல்னாலையும் உங்களுக்கு சைட் பை சைடில் தான் வியூ ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது கேஸ்கேட். ஸோ கேஸ்கேட்னா ஒரு ஷீட்டுக்கு மேலே இன்னொரு ஷீட். ஸோ இந்த ஷீட் இப்படி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஷீட்டுக்கு மேலே இன்னொரு ஷீட் இருக்கிறதுக்கு பேர் தான் கேஸ்கேட். ஓகேங்களா? ஸோ இதுதான் அரேஞ்ச் ஹால். அரேஞ்ச் ஹாலில் 4 விண்டோ வியூ ஆப்ஷன் இருக்கும், டைல், ஹரிசாண்டல், வெர்டிக்கல், கேஸ்கேட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வியூ ஆப்ஷன் வேணுமோ அந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது ஃப்ரீஸ் பேன்ஸ். ஸோ ஃப்ரீஸ் பேன்ஸ்னா என்னன்னா, ஸோ நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ண இருக்கும் போது மேலே இருக்க ஹெட்டிங் தெரியல, கீழே இருக்க கண்டென்ட், இப்போ இதே கண்டென்ட் நீங்கள் அடுத்தடுத்து எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்கும் போது நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது இதனோட மேலே ஹெட்டிங் என்ன அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னா, இல்லை அடுத்தடுத்த என்ட்ரி பண்ணும்போது இதனோட ஹெட்டிங் என்ன அப்படின்னு தெரியலன்னா என்ன பண்ணலாம்னா, ஸோ இப்போ நமக்கு ஹெட்டிங் வந்து எதில் இருக்குது, இந்த ரோவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ
ஃப்ரீ ஸ்பேன்ஸில் ஃப்ரீ ஸ்டாப் ரோ அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் உங்களுக்கு லைட்டாக இந்த இடத்துல ஒரு லைன் தெரியுதா? ஸோ இந்த இடம் வரைக்கும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இது வந்து மூவ் ஆகாது. இது கீழே இருக்கிறது மட்டும் இப்போ மூவ் ஆகும். இப்போ நம்ம எதனா கண்டென்ட் வேணும்னா இந்த இடத்துல அதுக்கு கீழே எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த இடம் மட்டும் ஃப்ரீஸ் ஆகும். ஸோ எனக்கு காலம் வேணும் அப்படின்னா அதே ஃப்ரீ ஸ்பேன்ஸில் போயிட்டு ஃப்ரீஸ் ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ இந்த காலம் மட்டும் மூவ் ஆகாது. ஸோ இப்படி நான் மூவ் பண்ணும்போது எனக்கு காலம் மட்டும் மூவ் ஆகாது. ஸோ எனக்கு காலம்லேயும் இருக்கு, ரோலையும் ஹெட்டிங் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஸோ இதில் போயிட்டு அன்ஃப்ரீஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரீ ஸ்பேன்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அது கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலமும் மட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரீ ஸ்பேன்ஸ். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் ஃப்ரீ ஸ்பேன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து இதாகும். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு ஃப்ரீ ஸ்பேன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரீ ஸ்பேன். அடுத்தது ஸ்பிளிட். ஸ்பிளிட்னா என்னன்னா விண்டோவை டிவைட் பண்றது ரெண்டா. ஸோ முன்ன என்ன பார்த்தோம்னா ரெண்டு விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு அரேஞ்ச் ஆல் கொடுத்து ரெண்டு சைட் பை சைட்ல வியூ பண்ணி பார்த்தோம். ஸோ இது ஒரே ஷீட்டை ஒரே விண்டோ வந்து ஸ்பிளிட் பண்றது. ஸோ ஸ்பிளிட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே பாருங்க இந்த ஷீட்டே ரெண்டா டிவைட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க கர்சர் எங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டா டிவைட் ஆகும். ஸோ நான் ஸ்பிளிட் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு ஸ்பிளிட் கொடுக்குறேன். பாருங்க ஸ்பிளிட் ஆச்சு. ஸோ இது தனியாக ஸ்க்ரோல் ஆகும், இது தனியாக ஸ்க்ரோல் ஆகும். தெரியுதுங்களா? ரெண்டுமே ஒரே கண்டென்ட் தான், ஒரே ஷீட் தான். பட் வந்து ஸ்பிளிட் ஆகி இதில் தனியாகவும் தெரியும், இதில் தனியாகவும் தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஸ்பிளிட் பண்ணிட்டு இதை வியூ சைட் பை சைட்னா நம்ம இது மாதிரி சைட் பை சைட் வியூ வச்சும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக வச்சுட்டு ஒரே டைமில் ஸ்க்ரோல் ஆகும். ஸோ நீங்கள் மொத்தமாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாருங்கள் மேலேயும் ஸ்க்ரோல் ஆகுது, கீழே ஷீட்டும் ஸ்க்ரோல் ஆகுது. தெரியுதுங்களா? அதே எனக்கு ஒரு ஷீட் மட்டும் ஸ்க்ரோல் ஆகும்னா இந்த சிங்கனஸ் ஸ்க்ரோலிங் இருக்கு இல்லையா, இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஆஃப் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே கர்சரை வச்சு கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ஷீட் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும். அதுக்கு கீழே இருக்க ஷீட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகாது. ஸோ அதுதான் சிங்கனஸ் ஸ்க்ரோலிங். ஓகேங்களா? இது ஆனில் இருந்துச்சுன்னா ரெண்டும் அட் டைமில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும். ரீசெட் விண்டோ பொசிஷன்னா நமக்கு முதல்ல இருந்த பொசிஷனுக்கு விண்டோஸ் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேற ஏதாவது கர்சர் மூவ் பண்ணி அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா ரீசெட் கொடுத்தீங்கன்னா பழைய மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது ஹைடு அன்ஹைடு. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு டெஃபினேஷன் சொல்லும் போதே சொல்லியிருக்கேன். ஹைடு அன்ஹைட்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஹைட் பார்த்தது எப்படின்னா இது கொடுத்து ரைட் கிளிக் காலம் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து ஹைட் கொடுத்தோம்னா இந்த காலம் மட்டும் ஹைட் ஆகும். மறுபடியும் நம்ம அன்ஹைட் கொடுத்தோம்னா இந்த காலம் மறுபடியும் நமக்கு விசிபிள் ஆகும்னு சொல்லியிருக்கேன். பட் இங்கே எப்படின்னா இந்த ஷீட்டே இந்த ஒர்க் புக்கே நமக்கு ஹைட் ஆகும். ஸோ நான் பாருங்க ஹைட் கொடுக்குறேன். பாருங்க நமக்கு எக்ஸல் ஒர்க் புக்கே நமக்கு ஹைட் ஆயிடுச்சு. மறுபடியும் அன்ஹைட் கொடுத்தீங்கன்னா எந்த ஒர்க் புக்கு சப்போஸ் நீங்கள் 2-3 ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எந்த ஒர்க் புக்குன்னு கேட்கும். அதை கொடுத்து ஓகே பண்ணீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இங்கே ஹைடு அன்ஹைடுன்றது டோட்டல் ஒர்க் புக்குமே ஹைட் ஆகிடும். ஸோ இதுதான் விண்டோஸ் ஆப்ஷன். அடுத்தது இதுலயே பாருங்க ஸ்விட்ச் விண்டோ அப்படின்னு இருக்கு. ஸோ ஸ்விட்ச் விண்டோல இப்போ இருக்கிறது புக் 1. ஸோ நான் இன்னொரு விண்டோ நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்விட்ச் விண்டோ போய் பாருங்க புக் 1 புக் 2 ரெண்டு இருக்கு. ஸோ நான் புக் 1 கிளிக் பண்ணா எனக்கு புக் 1ல வந்து நிற்கும். அதே புக் 2 கிளிக் பண்ணா புக் 2ல வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி எத்தனை நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணியிருந்தாலும் இங்க நமக்கு லிஸ்ட் காமிக்கும். நம்ம எது கிளிக் பண்றோமோ அது நமக்கு முன்னாடி விசிபிள் ஆகும். அடுத்தது சேவ் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னா ஸோ நம்ம இப்போ 2 எக்ஸல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சேவ் பண்ணும்போது எப்படி சேவ் பண்ணுவோம்னா 2 தனித்தனியாக சேவ் பண்ணுவோம். ஸோ இந்த புக் 1ன்றது தனியாக சேவ் பண்ணுவோம், புக் 2ன்றது தனியாக சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு இப்போ 2 எனக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கணும் என்ன பண்ணுவோம்னா 2 தனித்தனியாக ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஆனால் இங்கே சேவ் ஒர்க் ஸ்பேஸ்ன்றது என்னன்னா நீங்க எத்தனை ஷீட் ஓப்பன் பண்ணி சேவ் கொடுத்தாலுமே அந்த ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஸோ பாருங்க நான் சேவ் ஒர்க் ஸ்பேஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். டெஸ்க்டாப்ல விண்டோன்னு கொடுக்குறேன். ஸோ விண்டோன்னு கொடுத்துட்டு இதனோட சேவஸ் டைப் பாருங்க XLW ஒர்க் ஸ்பேஸ். ஓகேங்களா? எக்ஸல் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துட்டு இப்போ டெஸ்க்டாப் போய் பார்க்குறேன்.
பாருங்க நம்ம சேவ் பண்ணது எப்படி இருக்கு விண்டோ. இதுல பாருங்க ஒரே இதுல எல்லா எக்ஸ்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த ஐகான் காமிக்கும். ஸோ நான் இதை ஓபன் பண்றேன். ஸோ ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குன்னு சொல்லுது. ஸோ நான் ரெண்டையும் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்க விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் விண்டோ ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு 2 ஷீட்டுமே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் விண்டோ. ஸோ நம்ம தனித்தனியாக சேவ் பண்ணி தனித்தனியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு சேவ் ஒர்க் ஸ்பேஸில் கொடுத்தா நமக்கு ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுதான் சேவ் ஒர்க் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மேக்ரோஸ். ஸோ மேக்ரோஸ் இங்கே இருக்கு பாருங்க. இதனோட ஷார்ட்கட் Alt + F8. ஸோ மேக்ரோ வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா விசுவல் பேசிக் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் இந்த மேக்ரோஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேக்ரோஸ்க்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் என்னன்னு கேட்டாலும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டாலும் விசுவல் பேசிக் அப்ளிகேஷன் VBAன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மேக்ரோக்கு யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டால். அடுத்தது இந்த மேக்ரோஸ் எப்படி ஒர்க் ஆகுனா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. வியூ மேக்ரோஸ், ரெக்கார்டட் மேக்ரோ, யூஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் 3 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதில் யூஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னா என்னன்னா நம்ம மேக்ரோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணும் போது வந்து ரெஃபரன்ஸ், அதாவது செல் ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. ஸோ நான் வந்து நார்மலாகவே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வியூ மேக்ரோஸில் என்ன இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி ஏதாவது மேக்ரோஸ் செஞ்சு வச்சுருந்தோம்னா இங்கே லிஸ்ட்டு காமிக்கும். ஸோ இப்போ எதுவும் இல்லை அதனால காமிக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிடலாம். மேக்ரோ எப்படி பண்ணுறதுன்னா, ஸோ மேக்ரோ எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, Ctrl+A, Ctrl+V, Ctrl+Z, இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஏதாவது ஒரு இப்போ Ctrl+Bனா போல்டு. ஸோ டக்குன்னு போல்டு கொடுக்கறதுக்காக ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், ஹோம் டைமில் போய் போர்டில் கிளிக் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணாமல் டக்குன்னு வந்து யூஸ் பண்ணதுக்காக தான் ஷார்ட்கட் கீ எப்போவுமே யூஸ் பண்ணுறோம். சேம் அதே தான். நம்ம நியூவாக ஒரு ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெக்கார்ட் மேக்ரோஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பேஜ் நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு டேபிள் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதில் இந்த மாதிரி ABCD அடிக்கடி போட வேண்டியது இருக்குது அப்படின் போது நீங்கள் அடிக்கடி டைப் பண்ணிட்டு இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணணும், காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கீ கொடுக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை அந்த கீ கொடுத்தோடனே அது ஃபில் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கலர் கொடுக்குறது கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கலர் ஒரு எல்லோ கலர், ப்ளூ கலர் மாதிரி செல்லுக்கு ஃபில் பண்ணணும், அங்கங்கே செல்லுக்கு வந்து ஹைலைட் பண்ணணும் போது நீங்கள் ஒவ்வொரு செல்லையும் கிளிக் பண்ணி கலர் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு கீ வந்து ஷார்ட்கட்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அந்த கலருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த கீயை ப்ரெஸ் பண்ணாவே உங்களுக்கு அந்த கலர் வந்து ஃபில் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க மேக்ரோஸில் ரெக்கார்ட் மேக்ரோஸ் நான் கொடுக்குறேன். ஸோ மேக்ரோஸில் ரெக்கார்ட் மேக்ரோஸ் கொடுக்குறேன். ரெக்கார்ட் மேக்ரோஸ் கொடுத்தோன்னே மேக்ரோ நேம் என்னன்னு கேட்குது. ஸோ மேக்ரோ நேம் நான் மேக்ரோ 1 அதுலேயே இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு ஏதாவது நேம் ஐடென்டிஃபிகேஷன் வேணும்னா இங்கே அந்த நேம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கலர் கொடுக்குறதுனா கலர் கொடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு 1 2 3 எழுதுறீங்கன்னா 1 2 3 ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இங்கே நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் மேக்ரோ 1ன்னே இருக்கட்டும். அடுத்தது கீ, நீங்கள் என்ன கீ கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த கீ கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி இல்லாத கீ இருக்கணும். எக்ஸலில் ஆல்ரெடி யூஸ் பண்ணாத கீ தான் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸலில் ஆல்ரெடி எல்லாமே இருக்கும். Ctrl+A இருக்கும், Ctrl+S, Ctrl+D எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்மாலில் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்மாலில் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற கீயை இப்போ Ctrl+Aன்றது ஆல்ரெடி இருக்குன்னும் போது என்ன ஆகுனா கூடவே அது வந்து ஷிஃப்ட் சேர்ந்துக்கும். இல்லை நீங்களா ஒரு ஷிஃப்ட் அழுத்துனா ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு A கொடுத்தீங்கனாலும் ஷிஃப்ட் கீ ஆன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து ஸ்மால் ஏவே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸ்மால் ஏன்றது இல்லை. ஸோ அதனால் ஸ்மால் ஏ கொடுக்குறேன். இது எங்கே ஸ்டோர் ஆகணும்னு கேட்குது. ஸோ இந்த மேக் புக்லேயே, அதாவது இந்த ஒர்க் புக்லேயே எனக்கு ஸ்டோர் ஆகணும். ஸோ இது ஒர்க் புக்குன்னு கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு வேறு எங்கேயாவது நியூவாக ஒரு ஒர்க் புக்கில் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒர்க் புக்கில் க்ரியேட் பண்ணுறீங்களா அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நான் இந்த ஒர்க் புக்லேயே க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால் திஸ் ஒர்க் புக் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கலாம், இல்லை எம்டியாகவும் விட்டுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க.
ஓகே கொடுத்த உடனே இங்க என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஒரு ரெக்கார்டர் ஆன் ஆயிடும். ஸ்டாப் ரெக்கார்டிங் அடுத்து நீங்க ஸ்டாப் பண்றது தான். ஸோ அது இங்க ஆன் ஆயிடும். ஸோ அப்பவே தெரிஞ்சுக்கலாம் உங்க வீடியோ வந்து ரெக்கார்ட் ஐ மீன் எக்ஸல் வந்து ரெக்கார்டர்ல இருக்கு. இப்போ நீங்க அந்த கீ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன பண்றேன், இந்த செல்லுக்கு எல்லோ கலர் ஃபில் பண்ணிட்டு இந்த பக்கத்து செல்ல கிளிக் பண்றேன். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா ஒரு செல்லுக்கு கலர் ஃபில் பண்ணிட்டு பக்கத்து செல்லுக்கு உங்க கர்சர் வந்து மூவ் ஆயிடும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் நான் ரிவ்யூல போயிட்டு ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே இப்போ இது வந்து அந்த கீக்கு சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க அந்த கீயை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ என்ன கீ கொடுத்தீங்க, கண்ட்ரோல் ஸ்மால் ஏ. ஸோ நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்தோன்னே கொடுத்துட்டு வேற ஒரு இதுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸோ சப்போஸ் நீங்க கொடுத்த கீ என்ன அப்படின்றத மறந்துட்டீங்கன்னா ஸோ அதே வியூ மேக்ரோல போயிட்டு ரன்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த ரன்னு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த கீ ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வேணா எடிட் பண்ணிக்கலாம், இல்லை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது வேணாலையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மேக்ரோஸ். மேக்ரோஸ்ன்றது நம்ம ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கீ கிரியேட் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல யூஸ் பண்றதுக்காக நம்ம வச்சுக்கலாம். இதுக்காக யூஸ் பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னா விசுவல் பேசிக் அப்ளிகேஷன். ஸோ இவ்வளோதான் வியூ ஆப்ஷன்ல இருக்கிறது. ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம், ஒர்க் புக் வியூவில் நம்ம ஷீட்டை எப்படிலாம் டிஃப்ரெண்ட் வேல வியூ பண்ணி பார்க்கலாம். ஷோ ஆர் ஹைடுன்னும் போது நம்ம சில ஆப்ஷனை ஹைட் பண்ணி ஷோ பண்ணியும் வச்சு பார்த்துக்கலான்னு பார்த்தோம். ஜூம் ஆப்ஷனில் ஜூமிங் இன் அண்ட் அவுட் பார்த்தோம். எவ்வளோ மினிமமும் வச்சுக்கலாம், எவ்வளோ மேக்ஸிமம், நார்மல் சைஸ் எல்லாமே பார்த்தோம். விண்டோவில் நம்ம விண்டோவை எப்படி நியூவாக நிறைய விண்டோ கிரியேட் பண்ணி அதை சேம் டைமில் பார்க்கறது, அதாவது நிறைய விண்டோ இருந்தாலையும் சேம் டைமில் வியூ பண்ணி பார்க்கறதுக்கு அரேஞ்ச் ஆல் யூஸ் ஆகும். அது எப்படி பண்ணி பார்க்கறது, ஃப்ரீஸ் பேன் சொல்லும் போது நமக்கு தேவையான ஹெட்டிங் மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு மற்றதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்ப்ளிட்ன்றது ஒரே ஷீட்டில் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம் ஷீட்டை. அடுத்தது ஹைட் அண்ட் ஹைட் வந்து இதில் வந்து ஒர்க் புக்கவே நம்ம ஹைட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து சேவ் ஒர்க் ஸ்பேஸ்ன்றது எத்தனை விண்டோ ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ஒரே ஷீட்டில் சேவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்விட்ச் விண்டோன்றது நீங்கள் எத்தனை விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அது லிஸ்ட் ஆப்ஷன் காமிக்கும். அடுத்து மேக்ரோன்றது ரெக்கார்டட், நம்ம ஒரு ஷார்ட்கட் கீ ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை ரன் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வியூ ஆப்ஷன். வியூன்றது எல்லாமே நம்ம நார்மலாக எக்ஸல் ஷீட்டை வியூ பண்ணி பார்க்கறதுக்காக தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.